பகுதியிலே இருக்கிறோம். கர்த்தர் இந்த நற்செய்தியின் ஆண்டிலே இந்த வேத படிப்பிலே நானாக மாறும் என்ற மாறும் நற்செய்தி என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் அல்லது ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் தேவனுக்குள்ளாய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூடி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வம் என்று சொல்லி. ஆமென். ஆகவே தேவனுக்குள்ளாக நாங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வரும் பொழுது அவர் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளைத்தான் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் இந்த மாலை வேளையிலே வரும் பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் பல விதங்களிலே எங்களுக்கு எதிரடியாக ஒரு எங்களுக்குள்ளே ஒரு சலனங்களும் பலவிதமான கேள்விகளோடும் கூட எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகள் எங்களுடைய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த அந்த எங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற சில சந்தர்ப்பங்கள், சில கஷ்டமான காரியங்களுக்கு ஏற்ப கர்த்தருடைய வார்த்தைகள் சில வேளைகளிலே வராவிட்டாலும் கர்த்தர் பிரயோஜனமானவைகளைத்தான் போதிக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இன்றைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போனான் இந்த சம்பவத்தை குறித்து அல்லது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு காரியத்திலே என்ன ஏதாவது ஒரு வார்த்தையை குறித்து பேசவில்லையே என்று கூட சில வேளைகளில் நாங்கள் நினைப்பதுண்டு. ஆனால் தேவனுக்குள்ளாக ஏசாயாவிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா 48 அங்கே 17வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எப்படியாக இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. ஆகவே பிரயோஜனமானவைகளைத்தான் கர்த்தர் போதிப்பார். அதற்கு எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அந்த இன்றைய நாளிலும் பலவிதமான கஷ்டங்கள் அல்லது பலவிதமான கேள்விகள் பலவிதமான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். தேவன் எதை பேசுகிறாரோ அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு மாற்றங்களை தருவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானமாகுமா. அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற போராட்டமான காரியங்கள், எதிரான காரியங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து தேவனுக்குள்ளாக எதை கேட்கிறோமோ அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எதிராக என்ன காரியங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகள் ஒன்றை எப்பொழுதுமே நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே வரும் பொழுது எப்பொழுதும் அவர் பிரயோஜனமானவைகளையே போதிக்கிறார். அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மற்ற என்னுடைய காரியங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை குறித்து அறியும்படியாய் வரும் பொழுது இதில் இருந்து யார் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்களோ அவர்கள் இது மனுஷ வார்த்தை அல்லது இது ஏதோ இவர் மாம்சத்திலே பேசுகிறார் என்று சொல்லி எங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், அதை வாசித்து நாங்கள் கடந்து செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது 13வது வசனத்திலே இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். பாருங்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தைகளை இதிலே தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய மனுஷர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே சொல்லுகிற அவருடைய தேவனுடைய ஆலோசனைகளை மனுஷ வார்த்தைகளாக நாங்கள் அல்லது மாம்சத்திலே பேசுகிறார் என்று சொல்லி
அதை நாங்கள் எங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளாமல், இது கர்த்தருடைய வார்த்தை தான். நான் ஆரம்பத்தில் என்னத்தை சொல்லிக் கொண்டு வர்றேன்றால், நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் என்று சொன்னால், ஏன் என்னுடைய வாழ்க்கையின் நிலையிலே இருக்கிற இந்த போராட்டமான இந்த சூழ்நிலையை குறித்தோ அல்லது எனக்கு இருக்கிற இந்த நெருக்கமான காரியங்களை குறித்தோ என் பேசவில்லை என்று சில வேளைகளில் நீங்கள் பேசுகிற அந்த மனுஷனை குறித்து அல்லது ஊழியக்காரர்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம். இவர் மனுஷ வார்த்தை அல்லது ஒரு மாம்சத்திலே பேசுகிறார், ஒரு ஆவியிலே ஒரு ஆயத்தம் இல்லாமல் பேசுகிறார் என்று யோசிக்காமல், கர்த்தருக்குள்ளாக அது பிரயோஜனமானவைகளையே கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலம், தேவ பிள்ளைகள் மூலம் பேசுகிறார். அதற்கு நான் விட்டு கொடுக்கும் பொழுது, அதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்குள்ளாக இருக்கிற எல்லா போராட்டமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக எங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை, ஆதரவுகளை, எல்லா வழிகளையும் தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அதனாலே கர்த்தர் பேசும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் பேசும்போது தேவ வார்த்தையாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அது எங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு பலனாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், எங்களுடைய வழிகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுது, அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பொழுது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுகூலமாக, ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலை வேளையிலே நாங்கள் விசேஷமாக, நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல, இந்த ஆண்டின் வேத படிப்பினுடைய தலைப்பு நானாக மாறும் நற்செய்தி என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் கீழாக இந்த நற்செய்தியின் ஆண்டிலே வேத படிப்பிலே பல காரியங்களை இதுவரைக்கும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் பார்த்தது போல, இந்த நற்செய்தி என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்திலே, அந்த திட்டம் செயற்படத்தக்கதாய் இந்த பூமியிலே இந்த தேவனுடைய நற்செய்தி என்ற ஒரு திட்டம், இந்த காரியங்கள் செயற்படுவதற்கு என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அதை கூட பார்த்தோம். அதைத்தான் அங்கே 1 பேதுரு புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படியாக அங்கே அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், என்ன, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நானும் நீங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய திட்டம் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ற திட்டத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே, நாங்களாக எப்படி இந்த நற்செய்தியாகவே மாற முடியும், அதாவது தேவனை எங்கள் மூலம் பிரதிபலிக்க முடியும், எங்கள் மூலம், எங்களுடைய வாழ்க்கைகள் மூலம், எங்களுடைய பேச்சுக்கள், நடைகள், செயல்கள், ஒவ்வொரு காரியங்கள், கிரியைகள் மூலம் எப்படி தெய்வத்தை, இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்க முடியும், அந்த நிருபங்களாக நாங்கள் மாற முடியும் என்று சொல்லுகிற தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். சென்ற நாட்களிலும் கூட நான் உங்களுக்கு எப்படியாக அந்த நிருபங்களாக தேவனை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாக, தேவனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, இது இப்படியாக பேசுகிறாரே, இப்படியெல்லாம் செயற்படுகிறாரே, இவரை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளாக அல்லது ஆண்டவருடைய ஒரு காரியம் வெளிப்படுகிறது என்று மற்றவர்கள் பேசத்தக்கதாய் எப்படி எங்களுக்குள்ளாய் அந்த மாற்றங்கள் வரும், எப்படியாக எங்களுக்குள்ளாக அந்த சுபாவங்கள் வெளிப்படும் என்பதை குறித்து நாங்கள் வேதத்தில் இருந்து பல வார்த்தைகளை எல்லாம் பார்த்தோம். அதாவது தேவனுக்குள்ளாக அந்த சுபாவங்களும் அந்த மாற்றங்களும் தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாய் வர வேண்டுமானால், தெய்வத்தினுடைய அவருடைய ஆலோசனைகளுக்கு, அவருடைய வழி நடத்தல்களுக்கு நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாய் ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய எல்லா நிலைமைகள், எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் அவருக்குள்ளாய் மாற்றப்படும் பொழுது தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பல உதாரணங்களை கூட நாங்கள் பார்த்தோம். ஆமென். நாங்கள் இப்படியாக அந்த பெரேயா பட்டணத்தாரை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு
அந்த வார்த்தைகள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயரை உள்ளவர்களை பார்க்கிலும் அந்த பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆமென். அதாவது எப்படி அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அது மனோ வாஞ்சையாய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ச்சி, அதாவது எப்படியாக ஆராய்ச்சி என்று சொன்னால் அதை குறித்து சொன்னேன். நான் சீக்கிரமாய் சொல்லி கடந்து செல்கிறேன். எப்படி நாங்கள் பாடசாலைகளிலே படிக்கும் பொழுது ஆராய்ச்சி கூடங்களிலே அல்லது விஞ்ஞான சம்பந்தமான காரியங்கள் படிக்கும் பொழுது இந்த திரவத்தையும் சேர்த்தால் என்ன வரும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வது போல நாங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ச்சி செய்யத்தக்கதாய் அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து பார்க்கும் பொழுது தேவனை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோம். அது ஒரு முடிவாக, நல்ல முடிவாக இருக்கும். அதைத்தான் இந்த பெரேயா பட்டணத்தார் செய்தார்கள். நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அதனால் அடுத்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகம் பேர் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார். பெரியவர்கள் எல்லாம் அங்கே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று. இப்படியாக பல உதாரணங்களை சீசர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எப்படி தேவனுக்குள்ளாக தங்களை நோக்கிப்பார், அங்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது என்னை நோக்கிப்பார், உற்றுப்பார் என்று சொன்னது போல அவர்கள் ஏன் அதை சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய ஒரு நிரூபங்களாக, தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் இருந்ததினால் தேவ பிள்ளைகளே, அவர்கள் அங்கே தங்களை நோக்கிப்பார் என்று, உற்றுப்பார் என்று சொல்லி எப்படி அந்த ஒரு சப்பானியாய் அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் இருந்த அந்த மனுஷனை எப்படி அங்கே சுகப்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். சாமுவேலை குறித்து நான் சொல்லி இருந்தேன். எப்படி அங்கே சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்று சொல்லி, அப்படி தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாய், தேவனை வெளிப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளை இப்படியாக தேவனுடைய மனுஷர்கள் வாழ்ந்தார்கள். வேதத்திலே பல உதாரணங்களை சொல்ல முடியும். தேவனை பிரதிபலித்த, தேவனை வெளிப்படுத்தின நிருபங்களாக காணப்பட்டவர்கள் அநேகர். யோவான் ஸ்நானகனை குறித்து கூட சொல்லப்படுகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்திலே அநேகர் வந்து அங்கே தங்கத்தக்கதாய், இந்த நிழலிலே தங்கத்தக்கதாய் ஆசையா இருந்தார்கள். இப்படித்தான் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால் நாங்களாகவே அந்த நற்செய்திகளாய் மாற வேண்டுமானால் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனை எங்களுடைய வார்த்தைகள் மூலம், செய்கைகள் மூலம், நடக்கைகள் மூலம் நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைய நாளிலே நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அநேகருக்கு தெரிந்த வார்த்தை தான். அநேகம் தடவை சில வேளைகளில் செய்தியாக கூட கேட்டிருக்கலாம். இந்த வார்த்தையின் மூலம் கூட நாங்கள் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு நிருபங்களாக நாங்கள் காணப்படுவதற்கு ஏதுவாயிருக்கும். வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். இங்கே இதிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இது ஒரு மலை பிரசங்கத்திலிருந்து ஊழியக்காரன் இதனுடைய சில காரியங்களை எங்களுக்கு வேத படிப்பிலே, 2 வேத படிப்பிலே சொல்லியிருந்தார். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வேத படிப்பை கூட நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த அங்கே சீசர்களுக்கு இயேசு எப்படியாக அவர் சில காரியங்களை முன்கூட்டியே சொல்லுகிற ஒரு விடயம்தான் சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே இந்த ஒரு தலைப்பை சொல்லத்தக்கதாக நான் சொல்லுவனா இருந்தால்,
நாங்கள் நானாக மாறத்தக்கதான ஒரு நற்செய்தியாய் நிருபங்களாக வெளிப்பட வேண்டுமானால் உப்பை போல நாங்கள் மாற வேண்டும். ஆமென். உப்பை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசு அங்கே சீசர்களுக்கு சொல்ல, இன்றைக்கு எங்களுக்கும் தெய்வம் இந்த வார்த்தையின் பிரகாரம் சொல்லுகிறார், நாங்கள் அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, அவரை வெளிப்படுத்துகிற ஒரு நிருபங்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமானால் உப்பை போல நாங்கள் மாற வேண்டும், அல்லது உப்பினுடைய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். உப்பா இருக்கிறீர்கள் என்றால் அந்த உப்பினுடைய தன்மை எப்படி அந்த உப்பினுடைய குணாதிசயங்கள் எப்படியா இருக்குமோ அதன் பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கும் பொழுது தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போறோம். உப்பினுடைய தன்மை எப்படி இந்த பூமியிலே எவ்வளவுக்கு இந்த உப்பானது முக்கியத்துவமாக தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இந்த உப்பானது இந்த பூமியிலே இருக்கிறது போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த பூமியிலே நாங்கள் ஒரு முக்கியமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆமென். அதனாலே அந்த உப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உப்பினுடைய தன்மை, அதுதான் அந்த சாரம் என்று சொன்னால் கொடுக்கிற சாரம் அல்ல, சாரம், அந்த தன்மை. ஆமென். அந்த தன்மை உடையவர்களாக, அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சரி, இங்கே இந்த உப்பை குறித்து நாங்கள் முதல் பார்க்கும் பொழுது உப்பு எப்படியாக தயாரிக்கப்படுகிறது அல்லது உப்பினுடைய உருவாக்கம் எப்படி என்பதை சில வேளைகள் நாங்கள் தெரிந்திருக்கலாம். எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஆணையரவு என்று சொல்லுகிற இடத்திலே இருக்கிறது, மற்றும் பல இடங்களிலே இருக்கிறது. இந்த உப்பு தயாரிக்கிறது இந்தியா தேசத்திலும் இருக்கும் நினைக்கிறேன். கடலை அண்டிய பகுதிகளிலே அதிகமாக இந்த உப்பு தயாரிக்கத்தக்கதான உருவாக்கம் நடைபெறத்தக்கதான அந்த உப்பளங்கள் என்று சொல்லப்படத்தக்கதான அந்த இடங்கள் இருக்கும். அவை இந்த உப்பு எப்படி தயாரிக்கப்படுகிறது அல்லது உருவாக்கப்படுகிறது என்ற அந்த செயல்முறை திட்டங்கள் அல்லது அந்த காரியங்களை அறியும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுக்குள்ளாக இவைகளோடு ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் எங்களுக்குள்ளாக அந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாய் மாறுவதற்கு ஏதுவாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், உப்பானது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால் கடல் நீரிலே, அவ்வளவு கடல் அங்கே நீர் இருக்கும், அந்த கடல் நீரில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு 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 அளவான தண்ணீர் பிரித்தெடுக்கப்பட்டு அங்கே அந்த உப்பளம் என்று சொல்லப்படுகிற அல்லது உப்பு தயாரிக்கப்படுகிற அந்த இடத்துக்குள்ளே அதற்கென்று சில பாத்திகள் நீங்கள் யூடியூப்லோ அல்லது ஏதாவது நீங்கள் செய்திகளை பார்க்கும் பொழுது அதை இலகுவாக பார்க்க முடியும், எப்படியாக அந்த உப்பு தயாரிக்கப்படுகிறது. இப்படியாகத்தான் அந்த கடல் நீரில் இருந்து ஒரு அளவான, எல்லா முழு கடல் நீரையும் எடுப்பதில்லை, அங்கே தயாரிக்கப்படுவதற்கு சில அளவான தண்ணீரை, அந்த கடல் நீர் தண்ணீரை எடுத்து அங்கே பாத்தியிலே அதை செலுத்தி அதை எப்படியாக அதற்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை அங்கே அதற்கு வெளிப்படுத்தும் பொழுது அங்கே உப்பு தயாரிக்கப்படுகிறது என்ற இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன். இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த கடல் நீரில் இருந்து அங்கே ஒரு அளவான அந்த உப்பு தயாரிக்கப்படுவதற்கான தண்ணீர் பிரித்தெடுக்கப்படுகிறதோ, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்களும் இந்த பூமியிலே எத்தனையோ மனுஷர்கள், எத்தனையோ தொகையான மனுஷர்கள் இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி அன்று அந்த அதாவது கடல் நீரிலிருந்து அந்த தண்ணியை பிரித்தெடுத்து உப்பளத்திலே கொண்டு வந்து உப்பாக மாற்றும்படியாக அங்கே கொண்டு வரப்பட்டது போல நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளை மறக்க வேண்டும். அதான் நற்செய்திக்குரிய அந்த திட்டத்துக்கு நானும் நீங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே எப்படி அந்த தண்ணீரானது பிரித்தெடுக்கப்படுகிறது போல பிரித்தெடுக்கப்பட்ட அந்த உப்பளத்துக்கு கொண்டு வந்து அங்கே அங்கே உப்பாக மாறத்தக்கதான செயற்திட்டங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவது போலதான் தேவ பிள்ளைகளே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே
அநேக மக்கள், பல ஆயிரம் மக்கள், பலவிதமாக மொழி பேசுகிற மக்கள், பல காரியங்களிலே ஈடுபடுகிற மக்கள் இருக்கிற அந்த இந்த பூமியிலே, வாழ்கிற பூமியிலே எங்களையும் பிரித்தெடுத்து உப்பளம் போன்ற சபையிலே எங்களை கொண்டு வந்து, எப்படி அந்த உப்பு, அதாவது உப்பை பிரித்தெடுத்து அந்த உப்பளத்துக்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து அங்கே பாத்திகளிலே அங்கே செலுத்தி, எப்படியாக அதுக்கு அது விட்ட பிற்பாடு அங்கே சரியான ஒரு சூரிய வெளிச்சம் அங்கே அதன் மேல் படும் பொழுதுதான் அங்கே அந்த தண்ணி ஆவியாகி உப்பாக மாறுகிறது என்று பார்க்கிறோம். அதே போலதான் நான் என்ன இதன் விளக்கத்தை சொல்லிதை இதை ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாங்கள் உப்பா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாக நாங்கள் எங்களுக்குள்ளாக அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எதுவாயிருக்கும். ஆகவே உப்பளத்துக்குள் எப்படி தண்ணீர் கொண்டு வரப்பட்டது போல நாங்களும் இந்த பூமியிலிருந்து அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து இந்த உப்பளம் போன்ற தேவனுடைய சபையிலே கொண்டு வந்து நீதியின் சூரியனாகிய, வேதம் சொல்லுகிற நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அங்கே எப்படியாக நீங்கள் அங்கே பலன் கொள்வீர்கள் என்று சொல்லி மல்கியா புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த நீதியின் சூரியனாகிய தேவனுடைய வார்த்தை மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட நானும் நீங்களும் உப்பாக மாறத்தக்கதாய் எங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத காரியங்களை அகற்றி ஒரு உப்பாக தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக தேவனுடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டது, நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து, பூமியில் இருந்து தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் உப்பாக மாறும்படிதான். ஆமென். என்றால் அந்த தண்ணீர் பிரித்தெடுக்கப்பட்டு கடல் நீரிலிருந்தே பிரித்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் உப்பாக மாறும்படிதான். அதே போலதான் நாங்களும் இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் உப்பாக மாறும்படிதான். அந்த உப்பாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய அந்த வெளிப்பாடுகள் அல்லது அந்த வார்த்தைகளுடைய ஆலோசனையின் அந்த அவருடைய வழிகள் எங்களுக்குள்ளாக பலமாக இறங்க வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ள இந்த வார்த்தைகள் இறங்கி எங்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எப்படி அந்த சூரியன் உதிக்க உதிக்க அந்த 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 சூரிய ஒளி பட பட அந்த தண்ணீர் ஆவியாகி எப்படி உப்பாக மாறுகிறதோ, நாங்களும் இப்படித்தான் உப்பாக மாறுகிறோம், மாற வேண்டும். அல்லேலூயா. அவே தண்ணீர் பிரித்தெடுக்கப்பட்டு பாத்திக்குள்ளே கொண்டு வரப்படுவதன் நோக்கம் உப்பாக மாற வேண்டும். அதே போல நாங்களும் உப்பாக மாற வேண்டும். தப்பாக போகிறதற்கு கர்த்தர் எங்களை, அல்லது தப்பான வழிகளில் நடப்பதற்கு கர்த்தர் எங்களை சபைக்குள்ளே கொண்டு வரவில்லை. உப்பாக மாறும்படிதான், உப்பாக உப்பினுடைய தன்மை உடையவர்களாக நானும் நீங்களும் மாறும்படியாகத்தான் கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சபைக்குள்ளே இருக்கிற நாங்கள் உப்பாக நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதாவது உப்பினுடைய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு எங்களை விட்டு கொடுத்து கொண்டே இருக்காது. சில வேளைகளிலே கடினமான வார்த்தைகள், கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் கூட வரலாம். ஆமென். அதற்காக இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் தள்ளிவிடவே முடியாது. இந்த சூரிய ஒளியினுடைய அந்த 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 வெக்க எவ்வளவத்திற்கு அந்த தண்ணி மேல படுகுதோ அவ்வளவத்திற்கு உப்பாக மாறுவதற்கான அந்த செயல் திட்டங்கள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த உப்பு தயாரிக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் உப்பாக மாற வேண்டுமானால், நான் ஆரம்பத்திலே இருந்தே சென்ற நாட்களிலும் சொல்லி இருந்தேன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய ஒரு நிருபங்களாக, நாங்கள் ஒரு நற்செய்திகளாக தேவனை வெளிப்படுத்துவர்களாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய சபையிலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எங்களை விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் இல்லை இன்னும் உப்பாக மாறவில்லை என்று சொன்னால் நாங்கள் வார்த்தைகளுக்கு விட்டு கொடுக்கவில்லை, அல்லது அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் மாற்றவில்லை. உப்புக்கு அதாவது எப்படி உப்பாக மாறும்படியா இந்த தண்ணீர் இங்கே பாத்திக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தண்ணி அப்படியே தண்ணியா இருக்கிறது என்றால் சூரிய வெளிச்சம் அங்கே சரியான முறையிலே அதுக்கு படவில்லை.
அந்த சூரிய வெளிச்சம் அதற்கு சரியான முறையில் படாததனால் தான் அந்த தண்ணீராகவே இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் நாங்கள் ஒரு நிலையற்றவர்களாக ஒரு 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 தேவனுக்குள்ளாய் மாறவில்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை இன்னுமாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கு. சரி, நான் விசுவாசிக்கிறேன், எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அநேகம் பேர் விட்டு கொடுத்து எங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே உப்பாக மாற்றப்பட்ட நானும் நீங்களும் எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பலன் கொடுக்க வேண்டும், அல்லது அந்த உப்பினுடைய தன்மை, உப்பாக மாற்றப்பட்ட பிற்பாடு உப்பு எப்படியெல்லாம் அந்த பலன் கொடுக்கிறது அல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்கிறது, அந்த உப்பினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, அதற்கு நாங்களும் எப்படியாக உப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், உப்பாக மாற்றப்படும்படியாகவே கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த உப்பு தேவனை பிரதிபலிக்கிற ஒரு விடயத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் உப்பாக மாற்றப்படத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் உப்பினுடைய தன்மை உடையவர்களாய் அல்லது அந்த உப்பினுடைய அந்த சாரம், அந்த குணாதிசயம் உடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக இன்னுமா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டும், தேவனை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இந்த உப்பை குறித்து அல்லது உப்பினுடைய குணாதிசயங்களை குறித்து பல காரியங்களை உலகத்தில் கூட சொல்லுவார்கள். ஆமென். பல பழமொழிகள் அல்லது பல தத்துவங்களை கூட சொல்லுவார்கள். உப்பில்லா பண்டம் குப்பையில, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்லி, இப்படி என்ன உப்பு சாப்பிட்டால் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி பல காரியங்களை எல்லாம் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உப்பினுடைய தன்மைகள், நல்ல அநேக காரியங்கள் உப்பை குறித்து பார்க்கும் பொழுது அநேக ஒரு பயனுள்ளதாகத்தான், நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதாகத்தான் இந்த உப்பு ஆனது இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு இந்த பூமியிலே எவ்வளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறது போல, அதாவது அந்த உப்புடைய தன்மைகளைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த உப்பினுடைய தன்மை அல்லது உப்பினுடைய அந்த குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ளா இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதைத்தான் மாற்கு புஸ்தகத்துல கூட 9வது அதிகாரம் 50வது வசனம் கூட இதை சொல்லுகிறது. 9வது அதிகாரம், நாங்கள் உப்பினுடைய அந்த பிரயோஜனம், அந்த குணாதிசயம், உப்பாக மாற்றப்படும்படிதான் சபைக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறார். உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உப்பாய் மாறுவதற்கு எப்படியான செயல்முறைகள் அங்கே உலகத்திலே இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய அந்த நீதியின் சூரியனாகி அவருடைய வார்த்தையின் அந்த வெளிப்பாடு, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களுக்குள்ளாய் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நாங்கள் உப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி மாறுவோம், மாறினவர்களாக இருப்போம் என்று சொல்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உப்பாக மாற்றப்பட்ட பிற்பாடு அந்த உப்பினுடைய பிரயோஜனம் என்ன, அந்த உப்பினுடைய தன்மை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு மாற்கு வாசியுங்கள். 9வது அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். பாருங்கள், அதாவது உப்புடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது உப்புடையவர்கள் என்றால் அந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாக, அதைத்தான் இந்த வார்த்தையினுக்குள்ளாக உள்ளடக்கப்பட்டு, நீங்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக, ஆமென், உப்புடையவர்கள். ஆமென். திருப்ப சொன்னாதான் இந்த வார்த்தை எங்களுக்குள்ள இறங்கும். உப்புடையவர்களாக, உப்பினுடைய தன்மை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமா? சரி, அப்படி என்றால் உப்பினுடைய தன்மை எப்படி? முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது உப்பு என்ன, அதிகமாக வெள்ளை நிறம் இல்லையா? உப்பானது வெள்ளை நிறம்.
அதே போல நாங்களும் உப்பாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது போல, நாங்கள் உப்பா இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக எப்படி அந்த உப்பானது வெள்ளை நிறத்தை வெளிப்படுத்துகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது என்ன அப்படின்னா, பரிசுத்தமா இருக்கிறதுனால எப்படி தேவனை பிரதிபலிக்க முடியும்? நான் பரிசுத்தமா இருந்தால் என்னென்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூட சிலவர்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் வேதத்திலே பல உதாரணங்களும் உண்டு. வேதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக தேவனு பிரியமானபடி, தேவன் விரும்பாத அருவருக்கிற தேவனுக்குள்ளாக எப்படியாய் பாவமான காரியங்கள் எல்லாம், அசூசியான காரியங்கள் எல்லாம் அகற்றி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினால் அந்த பரிசுத்தத்துக்காக, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நானும் நீங்களும் வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் உப்பாக இருக்கிறோம். உப்புடையவர்களாக, அந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எப்படி இருக்கும் பொழுது? பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஏனென்றால் உப்பு என்ன நிறம்? வெள்ளை நிறம். சரிதானே? இதையெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரியவைகளோடு இணைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உப்பு என்ன, உப்பு வெள்ளை நிறம், பரிசுத்தம், அது இது என்ன எல்லாம் கூத்து மாறி இப்படி கதைக்கிறீங்கள் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவை உப்பு வெள்ளை நிறமாய் இருக்கிறபடினால் நாங்கள் பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். சரி, நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அநேக காரியங்கள் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மாற்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். மாற்கு புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது 20 வசனம் வரைக்கும் சீக்கிரமாய் வாசிப்போம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உப்பானது எப்படி வெள்ளை நிறமாய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோടെ அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆமென். பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தது தான் அவனை எப்படியாக, அதாவது அவன் சுட்டி காட்டுகிறான். நீ சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, அது ஒரு காரியம் என்று சொல்லி அங்கே ஏரோது இடத்திலேயே அங்கே பேசின பொழுது அவனை பிடித்து காவலில் வைத்தான் என்று சொல்லப்படும். அடுத்த வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து, எங்களையும் இந்த உலகம், இந்த பூமியிலே உப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் உப்பினுடைய தன்மை அது ஒரு வெள்ளை நிறமாக வெளிப்படுகிறபடினாலே அந்த குணாதிசயம் நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஏரோது எப்படி அந்த யோவானை பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன் என்று அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கும் இந்த நற்செய்திக்கும் என்ன சம்பந்தம் என்று கூட நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவன் அதுக்கு பிற்பாடு அவனை சரியான முறையிலே நடத்தவில்லை. யோவானை அங்கே வேதத்திலே அங்கே ஏரோதியாளுடைய விருப்பத்துக்கு இணங்க, அந்த மகளுடைய விருப்பத்துக்கு இணங்க அவன் அங்கே சிறைச்சேதம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன சொல்லுகின்றார்? தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து, தேவன் என்னை பார்க்கிறார், இப்படியெல்லாம் அருவருப்பான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள் எல்லாம் நான் தேவனுக்கு விரோதமாக
செயற்படுத்த கூடாது. கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக நான் எப்பொழுதுமே என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளையும், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பேச்சுக்களையும் நான் செய்ய வேண்டும், பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அதை பார்ப்பார்கள். ஆமென். அநேகர் பார்த்து நாங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள், இந்த சகோதரன் பரிசுத்தம் உள்ளவர், இந்த சகோதரி பரிசுத்தம் உள்ளவள் என்று சொல்லி நிச்சயமாய் அநேகர் வந்து அநேக ஆலோசனைகளை கேட்பார்கள். அநேகர் அவர்களுடைய வாழ்க்கைகளுக்கே பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் உண்டு பண்ணத்தக்கதாக கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் மூலம் வெளிப்படுவார், நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உப்பானது எப்படி வெள்ளை நிறமாய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். இங்கும் கூட அருமையான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதாவது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை, இதுதான் பரிசுத்தமுள்ள நடக்கை. ஆமென். கற்புள்ள நடக்கை என்றால் பரிசுத்தமுள்ள நடக்கை. அந்த நடக்கையை அவர்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக வெளிப்படும் பொழுது போதனையின்றி, ஆமென், அவர்களுக்கு போதிக்க தேவையில்லையா, போதனையின்றே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், அவர்களை தேவனுக்குள்ளாக நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். மனைவிகளுக்கு சொன்னது போல புருஷர்களும் சில வேளைகளை மனைவிமார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தையின்படி பயபக்தியோடு எங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து நாங்கள் நடக்கும் பொழுது அவர்களை நாங்கள் எப்படியாக எங்களுடைய நடக்கைகளினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் உப்பாக இருக்கும் பொழுது தேவனை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். தேவனுக்குள்ளாக அந்த அவர்களை, மற்றவர்களை நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களை தேவனண்டை கூட்டி சேர்ப்பதற்கு அல்லது தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது உப்பானது வெள்ளை நிறமாக இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். சரி, அடுத்து உங்கள்கிட்ட கேட்டாலே நீங்கள் அநேக காரியங்கள், உப்பு என்னத்துக்கெல்லாம் பயன்படும், உப்பினுடைய தன்மை என்ன, பிரயோஜனம் என்ன, அதனால எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளாந்த நடைமுறை வாழ்க்கையிலே எவ்வளவுத்துக்கு பயன்படுது என்ற அநேக காரியங்களை சொல்வீர்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்த்து கொள்வோம் உப்பு எப்படி சுவை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. உப்பானது சுவை கொடுக்கும். எப்படி ஒரு கறிக்குள்ளே உப்பில்லா பண்டம் குப்பையில், எந்த பெரிய உணவகம் ரெஸ்டாரண்ட்கள் போனால் கூட உப்பு ஒரு சிறிய போத்தல்ல வைத்திருப்பார்கள். ஆமென். ஆனால் என்ன சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அந்த உப்பு இல்லை என்று சொன்னால் சாப்பிடவே மனம் வராது. ஆமென். அவை உப்பு எப்படியாக சுவை உள்ளதாக அந்த உப்பானது மற்ற காரியங்களை மாற்றுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் உப்பாய் இருக்கிறபடினாலே அநேகருடைய வாழ்க்கைகள் இன்றைக்கு பலவிதமான வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, பலவித விரக்திகளோடு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், துக்கங்களோடு, கசப்பான பல அனுபவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சுவையை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், ஆறுதல்களை கொடுக்க வேண்டும், அவர்களை தேற்றி ஆற்றி அவர்களை நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு சுவை கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆமென். நாங்கள் இந்த உப்பா இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் உப்பாக எங்களுக்குள்ளாக அந்த உப்பினுடைய தன்மை
எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொன்னது போல நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த உப்பினுடைய தன்மைகளை நாங்கள் வெளிப்படுத்த, இந்த உப்பு எப்படி இப்ப கரைக்கு போடும் பொழுது எவ்வளவுத்திற்கு ஒரு சுவையாக அது மாறுகிறதோ, அது தேவனுடைய பிள்ளைகளை நாங்களும் மற்றவர்களுக்கு எவ்வளவுத்திற்கு எப்படியான நிலைகளிலே எந்த காரியங்களிலே ஒரு சில வேளைகளில் பணங்கள் இருக்கும், பலவிதமான எல்லா வசதி வாய்ப்புகளோடும் இருப்பார்கள், ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஏதோ ஒரு வியாதிகளோடு கூட பலர் இருப்பார்கள். அவை உப்பா இருக்கிற நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சுவை இல்லாத, அந்த சந்தோஷம் இல்லாத, அந்த வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு சுவையை கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். இதுதான் நாங்கள் நிருபங்கள், தேவனை பிரதிபலிக்கிற, தேவனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாயிருந்தால் இப்படியாகத்தான் நாங்கள் உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சரி, ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 8வது அதிகாரம் அப்போஸ்தலர். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். அங்கே பாருங்கள், நாங்கள் வாசித்தது போல எப்படி சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி அங்கே அசுத்தாவிகளினாலே பிடிக்கப்பட்டு திமிர்வாதங்கள், சப்பானியாக இருந்த அநேக வியாதிகள், இப்படியான பலவீனமான, அதாவது விடயங்கள்ல இருந்த சந்தோஷம் இல்லாத மக்களுக்கு சுவை கொடுக்கத்தக்கதாய் ஒரு சமாதானத்தை அந்த இதில் சொல்லப்பட்ட அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது போல அந்த சுவையாகி அந்த சந்தோஷம் அந்த மக்களுக்கு வெளிப்படத்தக்கதாக இந்த சிதறி போன அந்த தேவனுடைய பிள்ளைகள் உருவாக்கினது போல, வெளிப்படுத்தினது போல உப்பா இருக்கிற நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே இப்படியான நிலைமைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த சுவையை கொடுக்க வேண்டும். சில வேளைகளே ஜெபிக்கிற தேவை இருந்தால் அவர்களுக்கு ஜெபத்திலே தாங்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் உப்பா இருக்கிறோம், தேவனை பிரதிபலிக்கிற ஒரு பிரதிநிதிகளாக இந்த பூமியிலே இருக்கிறபடினாலே அந்த உப்பினுடைய தன்மை எப்படி சுவையை கொடுக்கிறது போல நாங்கள் தேவ பிள்ளைகளை இதற்காக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே கூட ஒரு வார்த்தை, 2வது அதிகாரம் நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன். 2:19 இருந்து வாசிப்பீர்களா இருந்தால், அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதனால் சாபம் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா. எப்படியாக அதில் சொல்லப்படுகிற அந்த பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதுதான், ஆனால் தண்ணீர் கட்டது. தண்ணீர் கட்டது, குடியிருப்புக்கு நல்ல இந்த பூமியைத்தான் கர்த்தர் மனுஷன் வாழும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆரோக்கியம் இல்லாத பல கஷ்டங்கள், நான் சொல்லிக் கொண்டு வருகிறது போல பலவிதமான இன்னல்கள் மத்தியிலே வாழ்கிற மக்களுக்கு நாங்கள் ஒரு உப்பா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளை. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் அதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல வருகிறேன். உப்பா இருக்கிறோம். உப்பு எப்படி சுவை கொடுக்கிறது போல, உப்பானது எப்படியாக அந்த நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது போல நாங்கள் செயற்பட வேண்டும். நாங்கள் இந்த ஆண்டிலே செயற்பட வேண்டும்.
நிருபங்கள், தேவனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள். தேவன் எங்களுக்குள்ளே அந்த வல்லமைகளை வைத்திருக்கிறார். தேவனுடைய அதிகாரம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே உப்பா இருக்கிற உம்முடைய பிள்ளையாகிய நான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இந்த எலிசா உப்பை போட்டு அதிலே எப்படியாக இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார் என்று சொன்னது போல நாங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுகளை துரத்தவும் எப்படியாய் சர்ப்பங்களை எடுக்கவும் என்று சொல்லி எப்படியான அதிகாரங்களை தந்திருக்கிறார் என்று வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவீர்கள். இந்த அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். அதனாலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். ஆரோக்கியங்களை கொடுக்கிறவர்களாக தேவனுடைய நாமத்தினாலே எப்படி அந்த சீசர்கள் அன்று அந்த அலங்கார வாசல்ல இருந்த மனுஷனை எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னது போல நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் உப்பா இருக்கிறபடினாலே நாங்கள் இப்படியான கண்ணீர்களோடு பலவிதமான ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஆரோக்கியங்களை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வார்த்தைகளும் கூட ஒரு உப்பாலே சாரமேற்றப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், கொலேசியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம். நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஏனென்றால் அது எங்களுக்குள்ளாக பதிய வேண்டும். இந்த வார்த்தைகளின் பிரகாரமே ஆதாரத்தோடு பேச வேண்டும். என்றால் உப்பினுடைய தன்மை உடையவர்களா இருக்க வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன அந்த உப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவ பிள்ளைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, உப்பானது சுவை கொடுக்கிறது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக நாங்கள் எப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறது. வாசிப்போமா? 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டது. உப்பால், அதாவது அந்த உப்பினுடைய தன்மை இருக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை, ஒரு சுவை கொடுக்கத்தக்கதா. அதாவது உப்பிலே பல காரியங்கள் இருக்கிறது. உப்பு கெட்டு போகாமல் அதெல்லாம் சில விடயங்களை நான் சொல்ல இருக்கிறேன். பாதுகாக்கக்கூடியது இருக்கிறது, சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இப்படி உப்பினுடைய அந்த உப்பாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், எங்களுடைய பேச்சுக்கள் ஒருவனை உடைத்து நோகடிக்கிறதாக இருக்கக்கூடாது, வேதனைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. எரிகிற நெருப்புல சொல்லுவார்கள் எண்ணெயை ஊற்றுகிறது போல என்று சொல்லி, அப்படியான வார்த்தைகளா இருக்கக்கூடாது. உப்பாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தையை போல, உப்பில் எப்படியாக அந்த சாரம் எப்படியாக சுவை கொடுக்கிறது போல, அழிந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு அந்த உப்பு எப்படி பாதுகாக்கிறது போல எங்களுடைய வார்த்தைகளும் இருக்க வேண்டும். எப்படி சுத்திகரிக்கிறது போல ஒருவருடைய வாழ்க்கைகள் பாவ வழிகளில் இருந்து திரும்பத்தக்கதாக எங்களுடைய வார்த்தைகள் அந்த உப்பாலே சாரமேற்றப்பட்டதாக. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையினுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்படி பேசுகிறோம் என்பதும் மிகவும் முக்கியம். இந்த பேச்சுக்கள் மூலம் கூட சுவை கொடுக்கலாம், மற்றவர்களை ஆறுதல் படுத்தலாம், மற்றவர்களை கட்டலாம், மற்றவர்களை தேவனுக்குள்ளாக கொண்டு வர முடியும். நாங்கள் ஏதோ உலக பிரகாரமாக சில வேளைகளிலே தத்துவங்களையோ ஏதோ அடுக்கு மொழிகளிலே பேசிவிட்டு போலாம். கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளை ஒரு உப்பாலே சாரமேற்றப்பட்ட கர்த்தருடைய விடுதலையின் வார்த்தைகளை, கர்த்தருக்குள்ளாக ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அது அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வார்த்தைகள் கூட உப்பாலே சாரமேற்ற, அதாவது அந்த உப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். கண்ட பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி நாங்கள் பேசிவிடக்கூடாது. ஆமென். நாங்கள் வெளியிலே உப்பளத்துக்குள்ளே வந்த பிற்பாடு, சபை என்ற உப்பளத்துக்குள்ளே வந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையினால் மாற்றப்படும் பொழுது வார்த்தைகள் மாற்றப்படும், செய்கைகள் மாற்றப்படும், எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். இதுதான் உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவை தேவ பிள்ளைகளே, நாங்கள் உப்பாக மாறி இருக்கிறோம் என்றால், உப்பா இருக்கிறோம் என்றால் வார்த்தைகள் மூலம் கூட அந்த வார்த்தைகள் உப்பாலே சாரமேற்றப்பட்டதற்கு. அதான்
சுவை கொடுக்கிறதாகவே உப்பானது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த உப்பானது எப்படி மற்றவைகளோடு சேர்ந்து அந்த தனித்துவத்தை, உப்பினுடைய தனித்துவம், அந்த அந்த சாரம், அந்த குணாதிசயத்தை மற்றவைகளோடு இணைந்து வெளிப்படுத்துமே ஒழிய, உப்போடு மற்றவைகள் சேர்ந்து மற்றவர்களுடைய சாரத்தை அல்லது மற்ற கறி வகைகளுடைய அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்த, உப்பு எப்படி மற்றவைகளோடு சேர்ந்துதான் அந்த தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தும், அந்த சுவையை கொடுக்கும். ஆனால் மற்ற காரியங்கள் உப்பை கீழே கொண்டு போகிறதாக இருக்காது. அது என்னத்தை சொல்றென்றால், நாங்கள் உலகத்துக்கு சுவை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், உலகம் எங்களை மாற்றிவிடக் கூடாது. ஆமென். நாங்கள் உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும், சமாதானம் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக ஆரோக்கியப்படுத்த வேண்டும், பல காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார் என்று, உப்பா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே நாங்கள் செயற்படுகிற அந்த வேளைகளிலே சில வேளை உலகம் எங்களை மேற்கொண்டு விடக்கூடாது. நாங்கள் எப்பொழுதுமே அவர்களுக்குள்ளே அந்த உப்பானது எப்படி எல்லா காரியங்களுக்குள்ளும் ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்துவது போல நாங்கள் இதை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் உலகத்தினாலே மேற்கொள்ளப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த உப்பினுடைய தன்மை இதைத்தான். நீங்கள் இன்னும் இந்த உப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்து தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளோடு இணைத்து பாருங்கள். உப்பா இருக்கிறீர்கள், இந்த உப்பினுடைய தன்மை இப்படி சுவை கொடுக்கிறது என்றால் கர்த்தருக்குள்ளாய் நான் எப்படி சுவை கொடுக்கலாம், எப்படி ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளே போகலாம் என்பதை தேவ பிள்ளைகளை எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் சீக்கிரமா முடிந்து அல்லேலூயா. கெட்டு போகாதபடி இதை நான் சொல்லி இருந்தேன். உப்பு இப்ப உங்கள்கிட்ட கேட்டால் இதை சொல்லுவீங்க. உப்பானது கெட்டு போகாதபடி பாதுகாக்கும். நீங்க சொல்லலாம், இப்ப என்ன பிரிச்சுக்க வச்சால் அது கெட்டு போகாமத்தான் இருக்கும். ஆனா பழைய காலங்களிலே உப்பானது எவ்வளவுத்திற்கு பொருட்களை கெட்டு போகாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் கெட்டு போகாதபடி, அநேகருடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் என்று. அதனாலே நானும் நீங்களும் அநேகர் இந்த நாட்களிலும் கூட பலவிதமான பாவமான அருவருப்பான வழிகளிலே, தேவனை எதிரான வழிகளிலே, இந்த உலகத்தின் பலவிதமான இழுப்புகளுக்குள்ளே கடந்து போய் கெட்டு போய் கொண்டிருக்கிற அல்லது கெட்டு போகத்தக்கதான அந்த சத்துருவானுடைய வஞ்சனைகளுக்குள்ளே இழுக்கப்படத்தக்கதா இருக்கிற இந்த மக்களை நாங்கள் பாதுகாக்கிறவர்களாக, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகாதபடிக்கு, நாசமாக அநேகர் விழுந்து போகாதபடிக்கு அவர்களை பாதுகாக்கிறவர்களாக, ஆமென், அவர்களை தேவனுக்குள்ளாக மீட்டெடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆமென். உப்பு இதைத்தான் செய்யும். ஆமென். நான் முடிஞ்ச பிற்பாடு என்னென்ன சொன்னான்னு கேட்பேன். நான் பகுதி சொன்னா பேசுறேன், ஒழுங்கி போடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு இலகுவான காரியம் இல்லையா? உப்பு எப்படி தன்மை உடையதென்றா இலகுவா சொன்ன, சுவை கொடுக்கிறது, பாதுகாக்கிறது, இதெல்லாம் நாங்கள் அறிஞ்ச விடயம். எப்படியெல்லாம் நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் இன்னும் அல்லது பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய திட்டம் அதுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திட்டம் அநேகரை அழிக்க வேண்டும், அநேகரை எப்படியாவது இன்னும் தன்னுடைய வழிக்குள்ளே இழுத்து கொள்ள வேண்டும் என்ற அவனுடைய திட்டம் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுடைய திட்டம், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் அதாவது வேதனையான காரியங்களுக்குள்ளே போய் அவர்கள் இழுவுண்டு இந்த உலகத்திலே மாண்டுவிடக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய அன்பை சொல்லி தேவனுக்குள்ளாக அவர்களுக்கு என்னென்ன உதவிகள், சிலவேளை நற்கிரியைகளோ ஜெபங்களோ அவர்களுக்கு செய்து தேவ பிள்ளைகளே அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. உப்பானது எப்படி கெட்டுப்போ, அது சில வேளைகளே எங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், சில வேளைகளே வார்த்தைகள் மூலம் கூட தேவ பிள்ளைகளே நாங்கள் சொன்னா சில வேளை கேட்க மாட்டார். ஜெபத்திலே நாங்கள் அவர்களை
பாதுகாக்கலாம். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு ஒரு அதாவது உபதியா நினைக்கிறேன், அவர் அதாவது ஒரு ராஜா அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லும்படியாக வகை தேடின பொழுது அங்கே அவன் 100 தீர்க்கதரிசிகளை கெபியிலே ஒளித்து வைத்து பாதுகாத்தான் என்று சொல்லப்படும். ஆமென். அவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் எப்படி எல்லாம் இன்றைக்கு அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற பல விதங்களிலே கெட்டு போகத்தக்கதாய் அல்லது சத்துருவினுடைய வஞ்சனைகளுக்குள்ளே போகத்தக்கதான நிலையில இருக்கிற மக்களை நாங்கள் ஜெபத்திலே எப்படி அவன் அந்த கெபியிலே ஒளித்து வைத்து பாதுகாத்தது போல ஜெபத்திலே தேவ பிள்ளைகளே அவர்களை நாங்கள் தாங்கி தாங்கி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் இந்த உலகத்துக்குள்ளே அழிந்து போகாதபடி கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் ஏதுவாயிருக்கும். ஆகவே ஜெபம் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் முறைகளிலே நாங்கள் அவர்களை இப்படியாவது நாங்கள் அழிந்து போகாதபடி பாதுகாக்கும்படியாய் எங்களுடைய சாட்சி வாழ்க்கைகள் மூலம், ஆமென், எங்களுடைய நற்கிரியைகள் மூலம் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அவர்களை பாதுகாக்கணும். இது உப்பினுடைய தன்மை, கெட்டு போகாதபடி பாதுகாக்க. அதே போலதான் உப்பு சுத்திகரிக்கும் என்பதையும் உங்களுக்கு தெரியும். உப்பானது எப்படியாக சுத்தம் பண்ணத்தக்கதாக இருக்கிறது, இதெல்லாம் வேதத்திலே வார்த்தைகள் இருக்கிறது. நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன், இலகுவாக உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக. இந்த உப்பினுடைய தன்மை உங்களுக்கும் இது எல்லாம் தெரியும். அவை நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளே தேவனை பிரதிபலிக்கிற உப்பா இருக்கிறபடினாலே, இந்த பூமியிலே நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி தெய்வம் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே நாங்கள் மற்றவர்களை அநேகரை இந்த பாவ அசுத்தமான அசிங்கமான வாழ்க்கையில் இருந்து ஒரு தேவனுக்குள்ளாய், நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்தமாக நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் அவர்களை எப்படி தேவனுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்பது போல அநேகருடைய வாழ்க்கைகளை சுத்திகரிக்கத்தக்கதாய் அந்த பாவ வழிகள் இருந்து மீட்டு தேவனுக்குள்ளாக ஒரு புது மனுஷனாக புது மனுஷியாக நாங்கள் மாற்றத்தக்கதாக நாங்கள் செயற்பட வேண்டும். அல்லேலூயா. உப்பானது எப்படியாக மருந்துகள் அங்கே மருந்துக்காக பாவிக்கும் பொழுது எப்படியாக சுத்திகரிப்பு, எப்படியாக ஒரு கழிவுகள் எல்லாம் அகற்றி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே நாங்களும் அப்படியான ஒரு பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை இந்த நாட்களிலே நாங்கள் உப்பா இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உப்பினுடைய தன்மை எப்படியாவது தேவ பிள்ளைகளே எங்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள் மூலமாக அது எப்படி உப்பு பூமிக்குரிய பிரகாரமாக அதனுடைய செயற்பாடு அதனுடைய குணாதிசயம் இருக்கிறதோ அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் அதன் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சுத்திகரிக்கப்படத்தக்கதாய் அநேகரை தேவனுக்குள்ளாக எவ்வளவோ இந்த உலகத்திலே நாங்கள் நோர்வே தேசத்தில் இருக்கும்போது எவ்வளவோ காரியங்கள், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், எப்படியெல்லாம் ஒரு பாவமான வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற இந்த மக்களை தேவனுக்குள்ளாக அந்த பாவ வழிகள் இருந்து, ஆமென், ஒரு புதிய மனுஷனாக தேவனுக்குள்ளான ஒரு நல்ல ஒரு சுபாவம் உள்ள மனுஷனாக மாற்றப்படுவதற்கு நாங்கள் ஒரு சாட்சியா இருக்கிறோம். அவர்களை கொண்டு வர வேண்டியவர்களாக அல்லது அவர்களை மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் எங்களை அவர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தேவன் எங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்வார். ஆமென். அவே நாங்கள் அவர்களுக்குள்ளே அந்த எல்லாம் சகோதரனே எல்லாம் ஒரு பிரியமில்லாத காரியம் உங்களுடைய வாழ்க்கைகளையே கெட்டு போக பண்ணிவிடும் என்று சொல்லி அவர்களை சுத்திகரிக்க வேண்டும். இப்படி எல்லாம் குடிக்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் எவ்வளவோ காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். எவ்வளவு போதை வஸ்துக்களோ அல்லது உலக பிரகாரமான ஒரு இழுப்புகளில் இழுவுண்டு போகிற மக்கள் எல்லாம் ஒரு பாவத்துக்கு நேராய், அசுத்தத்துக்கு நேராய், அசிங்கங்களுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற மக்களை ஒரு சுத்திகரித்து, இதுதான் தெய்வம் விரும்புகிற வாழ்க்கை, இப்படி வாழ்ந்தால் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஒரு சுத்திகரித்து தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதற்கென்று எங்களை அவர் நியமித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அதைத்தான் தெய்வம் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு
உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். உப்பு அதாவது எல்லா இடங்களுக்குமே உப்பு போகும் இல்லையா? அதாவது நான் இப்படி பணம் உள்ளவர்களுக்குத்தான் அல்லது இப்படி கொஞ்சம் வசதி படைத்தவர்களுக்குத்தான் நான் உப்பா இருப்பேன் என்றல்ல, ஏழைகளுக்கும் ஒருவேளை சாப்பாடு சமைத்து சாப்பிடுகிறவர்களுக்கும் அந்த உப்பானது பிரயோஜனப்படுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் யாரையும் பாகுபாடு பார்த்து நாங்கள் ஒரு தேவனுக்குள்ளாக தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் ஏழைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும், வசதி படைத்தவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். என்றால் உப்பு ஒரு ஏழை குடிசையினுடைய வீட்டிலும் இருக்கும், பிளைட்ல போனாலும் அங்கேயும் இருக்கும் உப்பு. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் என்ன நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் எல்லாருக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்த இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இந்த இடத்துல ஓகே நான் பாரு, இப்படியான ஒரு மனநிலை எங்களுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. உப்புக்கு அப்படி இருக்கக்கூடாது. இந்த உப்பு எல்லா இடத்திலையும் கிரியை செய்யும், எல்லா இடத்திலையும் அது பிரயோஜனப்படும். அதனாலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் கூட நாங்கள் உப்பினுடைய தன்மையை குறித்து சில காரியங்களை பார்த்திருக்கோம். உப்பு எப்படியாய் மாற்றப்படுகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். நானாக மாறும் இந்த நற்செய்தி இந்த ஆண்டிலே இந்த வேத படிப்பின் இந்த தலைப்பின்களாக நாங்கள் உப்பினுடைய தன்மை உடையவர்களாக, உப்பினுடைய அந்த குணாதிசயம் உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை சில காரியங்களை பார்த்தோம். உப்பு எப்படி சுவை கொடுக்கும், உப்பானது எப்படி கெட்டு போகாதபடி பாதுகாக்கும், சுத்திகரிக்கும், அது பரிசுத்தம், அதாவது உப்பு வெள்ளை நிறம் என்றால் எப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதன் மூலம் எப்படி தேவனுக்குள்ளாய் அநேகரை கொண்டு வர முடியும். அதே போல இப்பொழுது பார்த்தது போல எல்லாருக்குமே உப்பானது அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது போல எல்லாருக்கும், எந்த எந்த காசு இல்லாதவர்களுக்கும் காசு உள்ளவர்களுக்கும், பெரிய பலசாலிக்கும் பலவீனனுக்கும் எல்லாருக்குமே பிரயோஜனமாகத்தான் தேவ பிள்ளைகளை நாங்கள் இருக்க வேண்டும். எதற்கும் நாங்கள் இங்க போக மாட்டோம், அங்க போக மாட்டோம், அவருக்கு ஆறுதல் சொல்ல மாட்டோம், இவருக்கு ஆறுதல் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி ஒரு அந்த பாகுபாடு எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. உப்பு எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது போல நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? ஆமென். நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் உப்பாக மாறத்தக்கதாக இந்த நாளிலும் கூட உப்பா இருக்கிறீர்களே என்றே கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் உப்பா இருக்கிறோம் என்பதை தேவ பிள்ளைகளை நாங்கள் மறக்க வேண்டாம். நாங்கள் உப்பா இருக்கிற நாங்கள் அந்த உப்பினுடைய தன்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உப்பினுடைய அந்த குணாதிசயம் எப்படியாக இந்த பூமியிலே இந்த உப்பினுடைய செயற்பாடு பிரயோஜனமான காரியங்கள் இருக்கிறதோ அதே போல நானும் நீங்களும் நாங்கள் வாழ்க்கைகள் மூலம், பேச்சுக்கள் மூலம், நடக்கைகள் மூலம், எங்களுடைய ஒவ்வொரு விடயங்கள் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் இன்றைய நாள் இடைப்பட்டு இருப்பார், அடியனோடும் இடைப்பட்டு இருக்கிறபடினால் எங்களை ஒப்பு கொடுப்போமா? உப்பானது ஆண்டவரே எப்படி சுவை கொடுக்கிறது போலப்பா ஆண்டவரே, நாங்களும் அநேகருடைய வாழ்க்கைகளிலே அப்பா வேதனைகளும் கண்ணீர்களும் பலவிதமான விரக்திகளோடும் பலவிதமான ஆண்டவரை ஆறுதல் இல்லாமல் இருக்கிற மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ற சுவையை கொடுக்கிறவர்களாய், சமாதானம் என்ற சுவையை கொடுக்கிறவர்களாய், ஆறுதல் என்ற சுவையை கொடுக்கிறவர்களாய், சுகம் என்ற உம்முடைய நாமத்தினாலே அந்த சுகம் என்ற சுவையை கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் மாறத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உப்பு என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த உப்பினுடைய சாரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே இது வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே ஐயா, நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஐயா, இந்த ஆண்டிலே கர்த்தாவே அடியேன் மூலம் ஆண்டவரே இந்த இடத்திலே இருக்கிற அப்பா பிள்ளைகள் மூலம், சபை மக்கள் மூலம் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஆண்டவரே உமக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட, உமக்குள்ளாய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்மண்டை வரத்தக்கதாய் கர்த்தாவே
ஐயா நீர் எங்களை இன்னுமாக வழி நடத்துங்க ஆண்டவரே, எங்களை அபிஷேகிங்கப்பா ஆண்டவரே. உப்பானது எப்படி கெட்டு போகாமல் ஆண்டவரே பாதுகாக்க கூடியதா இருக்கிறது போலப்பா ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அநேகரை ஆண்டவரே பிசாசானவன் எப்படியாவது ஆண்டவரே அழித்து விட வேண்டும், கெடுத்து விட வேண்டும், எப்படியாவது தன்னுடைய வஞ்சனைக்குள்ளே இழுத்து இந்த பாவ வலைகளுக்குள்ளாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா பிசாசனுடைய திட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இந்த பிசாசனுடைய பிடிகளுக்குள்ளே போய்விடாதபடி, அவர்கள் கெட்டு போகாதபடி ஆண்டவரே நாங்கள் அவர்களை அப்பா பாதுகாக்கிற பிள்ளைகளாய், ஜெபத்திலே பாதுகாக்கிற பிள்ளைகளாய், ஆலோசனைகளை சொல்லி அவர்களை பாதுகாக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உப்பு எப்படி சுத்திகரிக்கிறது போலப்பா ஆண்டவரே, அதே போலப்பா உப்பானது எல்லா இடத்துக்கும் அது பிரயோஜனப்படுகிறது போலப்பா ஆண்டவரே. நாங்களும் அப்பா இந்த உப்பினுடைய தன்மை உடையவர்களாய் கர்த்தாவே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வார்த்தைகள் கூடப்பா உப்பாலே சாரமேற்றப்பட்டதா இருக்கு ஆண்டவரே கர்த்தாவே. அந்த உப்பினுடைய தன்மையை போல ஆண்டவரே எங்களுடைய வாயில் இருந்து பேசுகிற வார்த்தைகள் அப்பா ஆண்டவரே வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஏதோ பேசினோம் கண்டதையும் பேசினோம் என்று இல்லாதபடி இன்னின்னபடி உப்பாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை பேசினதினாலே அநேகரை அப்பா இழுத்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை அப்பா இந்த வருஷத்திலே நீர் மாற்றப்படுவதற்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த உப்பு எப்படியா எல்லா இடத்திலும் ஆண்டவரே அதனுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகிறது போலப்பா நாங்களும் கர்த்தாவே அப்பா நாங்கள் மற்றவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே அந்த உப்பினுடைய சாரம் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாகவே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எந்த காரியங்களும் உப்பை மேற்கொள்ளாமல் இருக்கிறது போலப்பா எங்களையும் இந்த உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ளாதபடிக்கப்பா எப்பொழுதும் உமக்குள்ளாய் ஆண்டவரே உப்பை போல நாங்கள் ஆண்டவரே வாழத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லினீங்களப்பா, நாங்கள் உப்பாக இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே அந்த தன்மையை நாங்கள் வெளிப்படுத்தப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் செபித்து முடிக்கலாம். சகோதரி சீபா நீங்க ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் செபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில கர்த்தாவே இந்த வேத படிப்புக்கு எங்க எல்லாரையும் கூட்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்க இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி அப்பா இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா உப்பின் தன்மைகள் எங்களுக்குள்ள இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு உப்பா ஒரு பயன்பட உதவி செய்யுங்கப்பா. அப்பா உப்பு மற்ற பொருட்களை எப்படி கெட்டு போகாம பாதுகாக்குதோ அதே போல அப்பா எங்க கூட இருக்கிறவங்களையும் ஏதாவது ஒரு தப்பு விழுந்து போக சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தாவே நாங்கள் ஜெபத்துல தாங்கிறதுக்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மேலும் கர்த்தாவே நாங்கள் இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை நாங்கள் இந்த உலகத்துக்குள்ள போகும்போதும் கர்த்தாவே நாங்கள் அதை கைவிடாம அப்பா நாங்கள் எங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க துணை நிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் உப்பாகவே இருப்போம். ஆமென், ஆமென். சிவாவுக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறதாம். சிவாவினுடைய நண்பி இல்லையா, நண்பி ஒரு திடீரென்று சுகவீனம் அடைந்திருக்கா இல்லையா, மூச்செடுக்கலாம். சரி, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கேட்டது போல உப்பா இருக்கிறோம். கெட்டு போகாதபடி பாதுகாக்கிற ஒரு உப்பாய், சுவை கொடுக்கிற ஒரு